பொசிஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ நீங்கள் நாம் என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷில் 3rd சாப்டர் இன்டர்வீனிங் வவல்ஸ் அண்டு பொசிஷன். ஓகேங்களா? ஸோ இன்டர்வீனிங் வவல்ஸ் அண்டு பொசிஷன் ஒன்றுமே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். இன்டர்வீனிங் வவல்னால் ஒன்றும் இல்லை. 3rd பிளேஸில் வவல் எப்போ தெரியுமா? நம்ம என்னென்ன வவல் ஃபஸ்ட்டு 3rd பிளேஸில் வரும்? ஒன்றா இ வவல் வரும், இல்லாட்டி செகண்டு ஊ வவல் வரும். இந்த ரெண்டு வவலுமே 3rd பிளேஸில் வந்தால் எப்படி வைக்கணுங்கிற பேர் தான் இன்டர்வீனிங் வவல்னு சொல்லுவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கா? பொசிஷன் கொடுத்துருக்கா. பொசிஷன்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் பிளேஸ்னால் கோ டச் பண்ணக்கூடாது, செகண்ட் பிளேஸ்னால் கோ டச் பண்ணணும், 3rd பிளேஸ்னால் கோட்டை த்ரூ பண்ணணும். இதுதான் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த வீடியோ மட்டும் கரெக்டாக டீட்டெயிலாக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த சாப்டர் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே நிமிஷம். ஸோ இன்டர்வியூ வவல்லாம் ஃபஸ்ட் என்னென்ன பாருங்கள். ஸோ 3rd பிளேஸில் வவல், அதாவது இ இல்லது இ இல்லாட்டி ஊ வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கில் முன்னாடி 3rd பிளேஸில் வவல் வைக்கணும். இதுதான் இன்டர்வீனிங் வவல். ஓகேங்களா? ஸோ நோட்டை ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். இன்டர்வீனிங் வவல்னால் 3rd பிளேஸில் வவல் வந்துச்சுன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி 3rd பிளேஸில் வவல் வைப்போம். நம்ம இதுக்கு பேர் தான் இன்டர்வீனிங் வவல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரோக் நமக்கு பார்த்தா நமக்கு புரியும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கா? நமக்கு டாக்குன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டாக். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டாக்னா டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே, டாக். ஓகேங்களா? ஸோ டாக்னா டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே நமக்கு டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா ஆன் என்னது ஃபஸ்ட் பிளேஸ், அப்போ டி போட்டு கே, டீக்கு அப்புறம் ஆ, ஏஎல் கே வந்துக்கிறதுனால டேஷ் டாக். ஓகேங்களா? ஸோ டி போட்டு கே டாக். ஓகேங்களா? டாக் டாக். இதே கேட்டு பாருங்கள், ஜி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஓகேங்களா? ஏன்னு என்ன பிளேஸு? ஸோ ஏ நமக்கு செகண்ட் பிளேஸு. செகண்ட் பிளேஸ்னால் கோட் டச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜி போட்டு டி, ஜிக்கு அப்புறம் ஏ, கேட். ஓகேங்களா? கேட். ஓகேங்களா? ஸோ கே போட்டு டி போட்டிங்கன்னா கேட்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த வவல் பாருங்கள். ஒரு நிமிஷம். ஓகே. அடுத்த வவல் பாருங்கள், ரீடு. இதுதான் இன்டர்வியூ வவல். ஓகேங்களா? இப்போ ரீட்னா பாருங்கள், ஆர் ப்ளஸ் இ ப்ளஸ் டி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரோக் போட்டுக்கலாம். ஸோ ஈன்னு என்னது? 3rd பிளேஸ். 3rd பிளேஸ் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரோக்கை த்ரூ பண்ணணும். என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? ஆர் ஸ்ட்ரோக்கு, டி ஸ்ட்ரோக் இருக்கா? அப்போ ஆரை த்ரூ பண்ணி டி போட்டுக்கோணும். இப்போ ஈன்னு என்னது? 3rd பிளேஸ். அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், 3rd பிளேஸ். சப்போஸ் இங்கே நீங்கள் புள்ளி வச்சிங்க அப்படின்னா ஆருக்கு அப்புறமா இல்லை டிக்கு முன்னாடியே நமக்கு குழப்பம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணோம்னா இன்டர்வியூ வவல் யூஸ் பண்ணணும். நம்ம அப்போ என்ன பண்ணோம்னா ஆறு போட்டு டி. ஸோ இன்டர்வியூ என்ன சொல்லிக்கிறேன் நான்? இன்டர்வியூ வவல்னா, ஸோ இன்டர்வியூ வவல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது? டி. அதுக்கு முன்னாடி 3rd பிளேஸ்னால் இங்கே வரும் ரீடு. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் இன்டர்வீனிங் வவல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர் போட்டு டி, இங்கே புள்ளி வச்சா ரீட்னு அர்த்தம். அதாவது ஒன்றா இ இல்லாட்டி ஊன்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே இன்டர்வியூ வவல் இந்த ரெண்டு தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி 3rd பிளேஸ் நம்ம வவல் வைக்கணும் நாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரெட்டு. ஓகேங்களா? இப்போ ரெட்டு. இப்போ ரெட்டு அப்படின்னா ஆர் ப்ளஸ் இ ப்ளஸ் டி. ஸோ ஈன்னு என்ன பிளேஸு? 3rd பிளேஸா? அப்போ ஆர்டி போட்டு ஈனா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், 3rd பிளேஸ். கொஞ்சம் டவுட் ஆயிரும். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்னா டி, அதுக்கு முன்னாடி 3rd பிளேஸ் நீங்கள் வைக்கணும். ரெட் லைட்டாக வைக்கணும். ரெட்டு. அவ்வளோதான். ரெட்டு ரெட்டு. ஓகேவா? இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து பூல், பி ப்ளஸ் ஊ ப்ளஸ் எல். ஊன்னு என்னது? 3rd பிளேஸா? அப்போ என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? பி ஸ்ட்ரோக்கு, எல் ஸ்ட்ரோக் இருக்கா? ஸோ பி த்ரூ பண்ணிவிட்டு எல்லு, பிக்கு அப்புறம் ஊனா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், 3rd பிளேஸ். இங்கே டவுட் ஆயிரும். அதனால் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது? எல்லு. எல்லுக்கு முன்னாடினா இங்கே 3rd பிளேஸ் இங்கே வரும். ஸோ பூல். ஓகேங்களா? பூல். இதே புல் அப்படின்னா பி ப்ளஸ் ஊ ப்ளஸ் எல், புல்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஊனா 3rd பிளேஸு, பி ஸ்ட்ரோக்கு, எல்லு ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், 3rd பிளேஸ் டவுட் ஆயிரும். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி 3rd பிளேஸ் லைட்டாக வைக்கணும். புல். புல். டார்க்காக வச்சிங்கன்னா பூல்னு அர்த்தம், லைட்டாக வச்சா புல்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ
இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ வவல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புக்கில் வந்து இன்டர்வியூ எப்படி வைக்கணும், ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சில ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இது ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து இது என்ன ஸ்ட்ரோக்கு, டி ஸ்ட்ரோக்கு, கே ஸ்ட்ரோக்கு. இப்போ ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்குனா கே, அதுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்னால் மேலே இங்கே தேர்ட் பிளேஸில் வரும். இது பாருங்கள், கே ஸ்ட்ரோக்கு, பி ஸ்ட்ரோக்கு அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸ்னால் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு பிக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்னால் இங்கே வரும் நமக்கு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஆர் ஸ்ட்ரோக்கு, பி ஸ்ட்ரோக்கு. ஆர் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது பிக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்னால் இங்கே நமக்கு வரும். அடுத்து பாருங்கள், ஹரிசாண்டல் வருது. எம் போட்டு கே, ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது கேக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைக்கணும் நம்ம. அடுத்து கே ஆர் ஸ்ட்ரோக்கு, ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு ஆருக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்னால் நமக்கு இங்கே வரும் நமக்கு ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் இன்டர்வீனிங் வவல். சாரி நான் காமிக்கல, ஒரே நிமிஷம். ஓகே இதில் பாருங்க, ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். ஸோ இன்டர்வியூ வவல்னால் இது டி ஸ்ட்ரோக்கு, கே ஸ்ட்ரோக்கு. இப்போ ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் இங்கே வந்துடும் நமக்கு. அதே மாதிரி கே ஸ்ட்ரோக்கு, பி ஸ்ட்ரோக்கு, இதில் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்துடும். ஸோ அடுத்து பாருங்கள், ஆர் ஸ்ட்ரோக்கு, பி ஸ்ட்ரோக்கு. ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் பிக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வந்துடும் நமக்கு. அடுத்து எம் போட்டு கே, எம்மில் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் கேக்கு முன்னாடி இங்கே வந்துடும். அடுத்து பாருங்கள், அடுத்து கே போட்டு ஆர், ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் ஆர் ஸ்ட்ரோக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸில் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வவல் வந்துடும் நமக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் நமக்கு என்னது, இன்டர்வீனிங் வவல் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்வீனிங் வவல்னால் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன் கேளுங்க. இன்டர்வீனிங் வவல் வந்து ஸோ ஒன்று எங்கெங்கே வரும் நமக்கு, இ ஸ்ட்ரோக்கு வரும், ஊ ஸ்ட்ரோக்கு நமக்கு வரும் ஓகேங்களா. அந்த ரெண்டுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ வவல் நம்ம பார்ப்போம். அதாவது இ இல்லாட்டி ஊ நம்ம பார்ப்போம் நம்ம ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ வவல்னால் ஒன்றும் இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு தேர்ட் பிளேஸில் நம்ம வவல் வைப்போம் நம்ம ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் நமக்கு இன்டர்வியூனிங் வவல்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போது புக்கில் வர சில பொசிஷன் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ புக்கில் அடுத்து என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கா, பொசிஷன் கொடுத்துருக்கா ஓகேங்களா. நமக்கு பொசிஷன் இது என்னென்னு பார்க்கலாம். பொசிஷன்னா ஒன்றும் இல்லை, ஆனா ஃபஸ்ட் பிளேஸ், ஏ ஓனா செகண்ட் பிளேஸ், இ ஊனா நமக்கு தேர்ட் பிளேஸ். இதுதான் நமக்கு பொசிஷன் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்ட்ரோக் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் பொசிஷன் நான் சில பல ஸ்ட்ரோக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். பாம், பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம். ஸோ எப்போவுமே வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஷார்ட்டான லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குமே நீங்கள் பிரித்து எழுதணும். நமக்கு என்ன தான் நமக்கு ஸ்ட்ரோக் தெரிஞ்சாலும் தெரியாட்டியுமே நம்ம ஸ்ட்ரோக்கை பிரிச்சதைப்பானா தான் நடத்துகிற 21 சாப்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்கை பிரிச்சதைப்பானா தான் நான் ஸ்பீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு வேர்டு சொன்னோன்னே உங்கள் மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிக்கும். நீங்கள் இப்போவே நீங்கள் வவல் வைக்காமல் எழுதி பழகிட்டீங்கன்னா ஸ்பீடில் ரொம்ப திணறிடுவீங்க. ஸ்பீடில் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து எல்லா வேர்டும் நீங்கள் மக்கப் பண்ணாலுமே பிளேஸ் தப்பாக போட்டிங்கன்னா உங்களால் வேர்ட்ஸ் எடுக்க முடியாது. அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இருந்தே நீங்கள் ஒவ்வொன்றுமே ஸ்ட்ரோக்கை பிரித்து பழகிக்கோ நீங்கள் ஓகேங்களா. பாம், பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம். டவுட் வரும், ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா பியும் போடுவாங்க, எல்லும் போடுவாங்க, எம்மும் போடுவாங்க. அப்படியே நீங்கள் போடவே கூடாது. இந்த மாதிரி ஒரு வேர்டில் எத்தனை ஸ்ட்ரோக் இருந்தால் அந்த ஸ்ட்ரோக்கில் நீங்கள் போடவே கூடாது. இந்த பாம் சொல்லி பாருங்கள், சொல்லும் போதே அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரோக் என்னென்னு காமிச்சு கொடுத்துரும், அது என்ன வவல் வரும்னு காமிச்சு கொடுத்துரும் நமக்கு. அதை மட்டும் போட்டால் போதும். நம்ம இதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுக்குமே நம்ம ஸ்ட்ரோக் போடணும் அவசியமே கிடையாது ஓகேங்களா. இப்போ பாம் பிரிங்க, பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம், பாம். அப்போ ஆன் என்னது ஃபஸ்ட் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னா இந்த கோடு இது ரெண்டு கோடு டச்சே ஆகக்கூடாது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு கோடு டச் ஆகாமல் எழுதணும் நம்ம பாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் போட்டுக்கோணும், பி போட்டு எம், பிக்கு அப்புறம் தான் ஆ, பாம் ஓகேங்களா. ஸோ பாம் ஓகேங்களா, பாம் ஓகேங்களா. இப்போ டாக்கு, டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே, டாக்குன்னு படிப்போம் ஓகேங்களா. ஸோ டாக் படித்து பாருங்கள், டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே, டாக்குன்னு படிப்போம் ஓகேங்களா. ஸோ டாக் அப்படின்னா ஸோ ஏஎல் வந்து எம் வந்து டேஷ் வரும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ பாம், ஸோ டாட்டு தான் வரும், சாரி டாட்டு தான் உங்களுக்கு வரும். அது டாக் பாருங்கள், டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே. ஸோ ஏஎல் வந்து கே வந்தால் டேஷ் உங்களுக்கு. இப்போ என்ன டி ஸ்ட்ரோக்கு, கே ஸ்ட்ரோக்கு, டி போட்டு கே, டீக்கு அப்புறம் ஆனால் ஏஎல் வந்து கேனா டேஷ் போட்டுப்போம் ஓகேங்களா. டாக். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிற கேட்டுக்கோங்க, இங்கே தான் வந்து நாம் ஏஎல் வந்து எம் வருது, அடுத்து ஏஎல் கூட கே வருது, இப்படி நம்ம டாட்டா டேஷான்னு பார்த்துட்டு இருப்போம். ஸ்பீடில் வந்துட்டிங்கன்னா
மெஜாரிட்டி நீங்கள் ஆணு சவுண்டு கேட்டுச்சா நீங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா, வேறு வழியே இல்லை. ஸோ ஸ்பீடில் அப்படி தான் நமக்கு வரும். ஏன்னா இங்கிலீஷ் ஜூனியருக்கு 80 வேர்ட் பெர் மினிட்டு, சீனியருக்கு 120 வேர்ட் பெர் மினிட்டு, இன்டருக்கு 100 வேர்ட் பெர் மினிட்டு. அங்கே போய் நீங்கள் வந்து ஏஎல் வந்து எம் வருதா அப்படி யோசிக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 4 ஸ்ட்ரோக் உங்களுக்கு 4 வேர்ட்ஸ் உங்களுக்கு காணாமல் போயிடும் ஓகேங்களா, அதாவது அதெல்லாம் படிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போதைக்கு கண்டிஷன் படி ஏஎல் கூட கே, ஏஎல் கூட எம் இந்த மாதிரி வச்சோம் டாட்டு டேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காட்டு ஜி ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி, ஓ வந்து ஆ வந்தால் லைட் டேஷு ஃபஸ்ட் பிளேஸ் ஓகேங்களா, கே ஸ்ட்ரோக்கு டி லைட் அட் காட் 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 காட். அதேமாதிரி ராடு ஆர் ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி, ஓ லெட்டர் வந்து ஆவா மார்ச்னா லைட் டேஷ் ஃபஸ்ட் பிளேஸ் ஓகேங்களா, ராடு 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 ராடு. ஸோ ஆணு வந்தாலே இந்த ரெண்டுக்கும் டச் ஆகக்கூடாது. இப்போ 4 வேர்டு ராட்டு பாருங்கள், ஆர் ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி அவ்வளோதான் ஓகேங்களா ராட்டுங்கிறது. ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்கள் WROUGHT இவ்வளோ வேர்டு இருக்குது. ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ராட்டுன்னு தான் படிப்போம் ஓகேங்களா. அப்போ ராட்னா ஆர் ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி ராட், அவ்வளோ ஆர் ராட். அப்போது ஆர் போட்டு டி, ராருக்கு அப்புறம் ஆ, ஓ வந்து ஆ வருது, ஸோ ராட் ராட் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அந்த 2 கோடையுமே உங்களுக்கு என்னது டச் ஆகக்கூடாது, இதுதான் ஃபஸ்ட் பிளேஸ்னு அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த பொசிஷன் வந்து செகண்ட் பிளேஸ் ஓகேங்களா. செகண்ட் பிளேஸ் என்ன நமக்கு இருக்குது, ஸோ பேக். செகண்ட் பிளேஸ்னால் என்னென்ன வரும், ஒன்றா ஏ வரும் இல்லை ஓ வரும், இல்லாட்டி ஏ வரும் இல்லாட்டி ஓ வரும், இந்த 4 தான் உங்களுக்கு எல்லாமே வரும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பேக் பிரிங்க, பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே, ஏன்னு என்னது செகண்ட் பிளேஸ், ஸோ அடிஷ்னலாக ஏ ஆட் பண்ணிக்கோங்க பேக். ஸோ பேக்னா ஏன்னா செகண்ட் பிளேஸ், அப்போ பி வந்து இங்கே டச் ஆகிருக்கோன்னு, அப்புறம் கே, பிக்கு அப்புறம் ஏ பேக், பிகே பேக் ஓகேங்களா, பிகே பேக் பேக் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள் ஷேர், இஷ்யூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஆர் ஷேர் ஓகேங்களா. அப்போ ஏன்னா செகண்ட் பிளேஸு, இஷ்யூ வந்து டச் ஆகிட்டு அப்படியே ஆர் போடணும் ஷேர், இப்போ ஏன்னா செகண்ட் பிளேஸ் ஷேர் 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 ஷேர். அடுத்து பாருங்கள் லோடு, லோடு பிரிங்க எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் டி. ஸோ லோடு ஓன் என்ன பிளேஸு செகண்ட் பிளேஸு, ஆனால் ஓன் என்னது டேஷ் வவல் ஓகேவா, ஏனா மட்டும்தான் டாட் வவல், ஓனா டேஷ் வவல் ஓகேங்களா. அப்போது எல் என்னது அப்வர்ட் ஸ்ட்ரோக்னா இங்கே டச் ஆகி இப்போ மேலே போகணும், எல் போடு டி, எல்லுக்கு அப்புறம் ஓ லோடு லோடு, எல் போடு டிக்கு ஓ போடு லோடு லோடு ஓகேங்களா. அதேமாதிரி ரோடு ஆர் ப்ளஸ் ஓ ப்ளஸ் டி ரோடுன்னு படிப்போம். அதே மாதிரி தான் ஓன் என்னது செகண்ட் பிளேஸ், அப்போ ஆர் போட்டு டி ரோடு 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 ஓகேங்களா, டி ரோடு, ஆர் போட்டு டி ரோடு. அடுத்து கோடு கே ப்ளஸ் ஓ ப்ளஸ் டி, இது பாருங்கள் கேல ஹரிசானல் ஸ்ட்ரோக்கு, ஸோ கே போட்டு டி, கேக்கு அப்புறம் ஓன்னு கோடு ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவு சி ரெப்ரசன்ட் வேர்டு எல்லாமே கே ஸ்ட்ரோக் தான் மென்ஷன் பண்ண உங்களுக்கு. இப்போ கோடு எல்லாமே கோரு, இது எல்லாமே சியில் வர முக்கால்வாசி மெஜாரிட்டி வேர்டு எல்லாமே கே ஸ்ட்ரோக் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ கோஹரன்ஸு, கோடு, கோரு, வேறு என்ன சொல்லலாம், அடுத்து ஸோ இந்த மாதிரி சியில் வர ஸ்ட்ரோக் எல்லாம் நீங்கள் போக நீங்கள் ஸ்பீடில் பார்ப்பீங்க என்னென்ன வேர்டு வருது உங்களுக்கு அப்படின்னு. ஸோ குக்கு குக்கு, ஸோ குக்குனா சிஓஓகே தான், ஆனால் நம்ம கே தான் போடுவோம் ஓகேங்களா. ஸோ சி வேர்டு எல்லாமே இங்கிலீஷில் கே தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் நமக்கு ஓகேங்களா. இப்போ அடுத்து என்னது தேர்ட் பொசிஷன் பார்க்குறோம். ஸோ தேர்ட் பொசிஷன் என்ன இருக்குது, இன்டர்விங் வவல் ஓகேங்களா. தேர்ட் டீம், டி ப்ளஸ் இ ப்ளஸ் எம், ஈன்னு என்னது தேர்ட் பிளேஸ், அப்போது டி போட்டு எம், டிக்கு அப்புறம் ஈ ஆஃப்டர் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்னால் இங்கே டவுட் ஆகிடும், அப்போ இங்கே வைக்கணும் டீம். இதுக்கு பேர் தான் இன்டர்வினிங் வவல் ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. அடுத்து டிம் பாருங்கள், டி ப்ளஸ் இ ப்ளஸ் எம் டிம், ஸோ டி போட்டு எம், டிக்கு அப்புறம் இ டிம், அவ்வளோதான். எல்லாமே இன்டர்வியூ வவல் தான் ஓகேங்களா, டிம் டிம். அடுத்து பாருங்கள் லீடு, எல் ப்ளஸ் இ ப்ளஸ் டி லீடு, ஈன்னு என்னது தேர்ட் பிளேஸ், அப்போனா கோட்டை எல்லாம் த்ரூ பண்ணி டி ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் டவுட் வந்து அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் முன்னாடி தேர்ட் பிளேஸ் லீடு 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 லீடு. எப்போவுமே ஸ்ட்ரோக்கை போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வவல் வச்சு பழகணும் ஓகேங்களா.
அடுத்து லிட்டு எல் ப்ளஸ் இ ப்ளஸ் டி லிட்டு. அப்போ லீனா தேர்ட் பிளேஸு, எல்டி லைட்டாக புள்ளி வைக்கணும், லிட்டு லிட்டு லிட்டு. அடுத்து பாருங்கள் கீடு கே ப்ளஸ் இ ப்ளஸ் டி கீடு. ஸோ கே போட்டு டி இந்த மாதிரி போடணும் கீடுனா. ஓகே, ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் நீங்கள் புள்ளி வைக்கணும். கீடு கீடு கீடு. கில் அப்படின்னா கே ப்ளஸ் இ ப்ளஸ் எல். ஸோ கில். ஸோ கில்னா கே போட்டு எல் ஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இங்கே வைக்கலாம். இது நம்ம ரெப்ரசன்ட்டு தான். ஓகேங்களா, இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இப்படியும் போடலாம். ஆனால் அஃபிஷியலாக வந்து ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்னால் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் போட்டு இங்கே தான் வைக்கணும் நீங்கள். ஓகேங்களா, நான் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுப்பேன். நீங்கள் வந்து இனிஷியலாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவாங்க. நல்லா நீங்கள் அதாவது கில் அப்படின்னா இன்னொரு டைம் போடுறேன் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் இங்கே புள்ளி வைக்கலாம் தேர்ட் பிளேஸ். ஏன்னா இங்கே வச்சா நமக்கு ஓகே தெரியும். ஓகேங்களா, எல்லாம் அப்வேர்டு தான் உங்களுக்கு. ஸோ அதனால் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. ஸோ என்ட்ரிங் வவல் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இங்கே தான் வைக்கணும் நம்ம. ஓகேங்களா, நான் வந்து ஆல்ரெடி நான் படிச்சதுனால எனக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் இங்கேயே புள்ளி வச்சுப்பேன். எனக்கு தெரியும். ஓகேங்களா, ஈனா இங்கே இடத்துல வரும்னு நமக்கு தெரியும். இன்னும் ஸ்பீடு போகப்போ நீங்கள் வவலே வைக்க மாட்டீங்க. ஓகேங்களா, அப்போ இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ரெப்ரசன்ட்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இன்டர்னிங் வவலும் பொசிஷன் உங்களுக்கு. இன்டர்னிங் வவல் என்ன சொல்லிக்கிறேன் நான், தேர்ட் பிளேஸ் வவல் வந்து ஸோ அது இதுதான் தேர்ட் பிளேஸ் வவல். ஸோ இது வந்து இங்கே வச்சோம்னா இது இந்த ஸ்ட்ரோக்குக்கா இல்லை இந்த ஸ்ட்ரோக்கா நமக்கு டவுட் வந்துடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் வவல் வைப்போம். இதுக்கு பேர் இன்டர்னிங் வவல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி பொசிஷன்னா ஆனா ஃபஸ்ட் பிளேஸ், ஏனா செகண்ட் பிளேஸ், ஈனா நமக்கு தேர்ட் பிளேஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கு பிளேஸ் பாருங்கள். ஹரிசாண்டல்னால் என்னது, கோட்டு மேலே இப்படி போடலாம். எம்மு என்னு இ இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். ஓகேங்களா, ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் பிளேஸ் என்னென்னா ஃபஸ்ட் பிளேஸ் இங்கே தான் போடுவீங்க. செகண்ட் பிளேஸ்னால் கோட்டு மேலே போடுங்கள. தேர்ட் பிளேஸ்னாலும் கோட்டு மேலே நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் பிளேஸ்னால் புள்ளி இப்படி, செகண்ட் பிளேஸ்னால் கோட்டு மேலே நடுவில் புள்ளி வைப்பீங்க, தேர்ட் பிளேஸ்னால் கடைசியில் புள்ளி வைப்பீங்க. இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். ஓகேங்களா, ஒரு சில பக்கம் ஹரிசாண்டல் வந்து இப்படியும் போடுவாங்க, இல்லாட்டி கீழே வச்சும் போடலாம். அது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம போடுறது. ஓகேங்களா, எப்படி வேணால் போட்டுக்கலாம். நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா எப்படி போல் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நீங்கள் எக்ஸாக்டாக புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த நீடுமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஸ்ட்ரோக் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ நான் புக்கில் இருக்கிற மாதிரி நாங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படி போட்டால் தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னா கிடையவே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நான் வந்து போடுறேன். இது என்னது, கில் கே ப்ளஸ் இந்த மாதிரி போட்டு இங்கே கில் இந்த மாதிரி எழுதுகிற பார்த்தீங்களா, இதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இது நீங்கள் கரெக்டாக பண்ணால் நீங்கள் போதும், அவ்வளோதான். ஓகேங்களா, புக்குளுக்கு மாதிரி தான் போடணும், அதே எக்ஸாக்டாக தான் போடணும்னா எந்த நீடமே உங்களுக்கு கிடையாது. கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுட்டா எனக்கு போதும், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இன்டர்வியூவே எல்லாமே புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த ஹரிசாண்டலில் வந்து நான் வந்து தேர்ட் பிளேஸில் மார்க்கிங்னா எம் ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே ப்ளஸ் இங்கு. எப்போவுமே ஒரு வேர்டை கரெக்டாக பிரிக்க தெரியணும். இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் வேர்டை பிரிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் ஈஸியாக போட்டுடலாம். வேர்டு கரெக்டாக பிரிங்க. வேர்டு பிரிக்க தெரியலையா, ஒரு 20 வேர்டு எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். நீங்களாக பிரித்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வராமலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஒரு 20 வேர்டு நீங்கள் ஒரு நல்லா டஃப்பான வேர்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 வேர்டு ஈஸியாக எடுத்தோங்க. 10 வேர்டு ஈஸியாக நீங்கள் எடுத்து பிரிச்சிட்டிங்கனால ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 10 ஒரு ஹார்ட் வேர்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை பிரிச்சிட்டிங்கன்னா எப்படி கொடுத்தாலும் நீங்கள் பிரிச்சுருவீங்க. இங்கிலீஷை பொறுத்தளவு நீங்கள் வேர்டை பிரிக்கிறது தான் உங்களுக்கு மேட்ரே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போ மார்க்கிங் எம் ப்ளஸ் ஆ, ஓ வந்து ஆ வருதுன்னா இப்போ எம் போட்டு எம் ஸ்ட்ரோக்கு கே ஸ்ட்ரோக்கு இங்கு ஸ்ட்ரோக்கு, எம் போட்டு கே இங்கு மார்க்கிங், எம் போட்டு கே இங்கு மார்க்கிங், எம் போட்டு கே இங்கு மார்க்கிங். மேக்கிங்னா எம் ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் இங்கு. ஏன்னது செகண்ட் பிளேஸ். அப்புறம் கோட்டு மேலே எழுதுவோம் நம்ம. இப்போ எம் போட்டு கே போட்டு எம்முக்கு அப்புறம் ஏ மேக்கிங் மேக்கிங், எம் போட்டு கே மேக், அப்போ இங்கே போட்டிங்கன்னா மேக்கிங். இப்போ மீக் எம் ப்ளஸ் இ ப்ளஸ் கே, ஈன்னு தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ்னால் இங்கே தான் போடலாம். ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இங்கே இன்டர்வியூங்க போடலாம். ஓகேங்களா, மீக் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் நமக்கு டவுட் வருது. அப்போ அது ஸ்ட்ரோக்குன்னு கேட்கும் போது தேர்ட் பிளேஸ் நீங்கள் வைக்கணும். குக் நான் சொன்னல, குக் உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்தளவு சிங்கிற வேர்டு வந்து கே தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். குக்குனா கே ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே, ஊனா தேர்ட் பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இங்கே வரும் நமக்கு. ஓகேங்களா, குக். ஓகேங்களா,
ஸோ இது எல்லாமே ஆஃப்டர் வவல் ஓகேங்களா, ஸ்ட்ரோக் அப்புறம் தான் வருது. ஸோ எல்லாமே ஆஃப்டர், முன்னாடி வந்துச்சுன்னா பிஃபோர் வவல் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து தேர்ட் சாப்டரில் இருக்கிற இன்டர்வீனிங் வவலுமே அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இவ்வளோதான். நான் சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் அதை பாருங்கள். ஒரு 10 ஸ்ட்ரோக் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இன்னும் நல்லா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போ பால், இப்போ பால்னால் எப்படி பிரிக்கலாம், நீங்கள் தான் பிரிக்கணும். கரெக்டாக பிரிங்க பார்க்கலாம். P + A + L பால் ஓகேங்களா. இப்போ ஆன் என்னது ஃபஸ்ட் பிளேஸ் என்னது, ரெண்டுக்கும் டச் ஆகக்கூடாது. அப்படின்னா ஏயுக்கோட எல் வந்து என்னது டேஷ் ஓவல் ஓகேங்களா. அப்போ பி போட்டு எல், பிக்கு அப்புறம் ஆ, பால் 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 பால், அவ்வளோதான். அதேமாதிரி டால் பாருங்கள், T + A + L டால், ALL, அப்போ ஆனா ஃபஸ்ட் பிளேஸ் டால் டால் டால், ஆனா கோ டச் ஆகக்கூடாது டால். அடுத்து பாட், B + A + T, அவ்வளோதான். பாட்னா அவ்வளோதான் நம்ம. ஆனால் வேர்டு பாருங்கள், BOUGHT இவ்வளோ வருது. ஆனால் நம்ம படிக்க போகிற ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது பாட். அப்போ ஓ வந்து ஆ, B போட்டு T பாட் பாட். ஸோ B வந்து டச் ஆகக்கூடாது கோட்டில் ஓகேங்களா, பாட் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கோல், K + O + L கோல். அப்போ ஓன் என்னது செகண்ட் பிளேஸா, கேக்கு அப்புறம் ஓனா டேஷ் ஓவல் கோல் கோல். அடுத்து ரோட், R + O + T ரோட். ஓன் என்னது செகண்ட் பிளேஸ், ஆர் போட்டு டி, ஆருக்கு அப்புறம் ஓ, டி ரோட் ஓகேங்களா, ரோட் ரோட், அவ்வளோதான். டோம், ஸோ டோம்னா பிரிங்க, D + O + M. ஸோ ஓனா செகண்ட் பிளேஸு, அப்போ டி ஸ்ட்ரோக்கு எம், டிக்கு அப்புறம் ஓனா டேஷ் டோம் டோம் டோம். செகண்ட் பிளேஸ்னால் கோ டச் ஆகும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இன்டர்வியூ வருது கீடு. ஸோ K + E + D கீடு ஓகேங்களா. ஈன்னு தேர்ட் பிளேஸ்னால இன்டர்வியூ தான் அவங்க டிஃபர் ஆகும். இப்போ கீன்னா K போட்டு D ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் இங்கே வரும் நமக்கு கீடு. அடுத்து பாருங்கள் லீக், L + E + K லீக். டீனா தேர்ட் பிளேஸு, எல் ஸ்ட்ரோக்கு கே லீக், சாரி எல் போட்டு கே லீக், எல்லுக்கு அப்புறம்னா எல் போட்டு கே ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், இங்கே ஒரு லீக் லீக், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் கில் ஓகேங்களா. கில் பாருங்கள் K + E + L கில். ஸோ கே போட்டு எல் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் கில், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அவ்வளோ புரிஞ்சு நினைக்கிறேன். இன்னும் 2 ஸ்ட்ரோக் பார்க்கலாம். இப்போ பீல், P + E + L, நீனா தேர்ட் பிளேஸு, பி ஸ்ட்ரோக்கு எல், அப்போ இன்டர்வியூ இங்கே ஒரு பீல் ஓகேங்களா. அடுத்து ஹெட்டு, H + A + D ஹெட், ஏனா செகண்ட் பிளேஸ் ஹெட், அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ வவல் அப்போவுமே பொசிஷன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவ்வளோதான் ஓகேங்களா. இதுதான் வந்து இங்கிலீஷை பொறுத்தவரை தேர்டு சாப்டரில் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் ஓகேங்களா. இது புரிஞ்சாலும் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து பாருங்கள் இங்கிலீஷில் வந்து காமனாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்தவரை பஞ்சுவேஷன், ஃபுல் ஸ்டாப் பஞ்சா நம்ம புள்ளி வைக்க மாட்டோம். ஏன்னா புள்ளி வச்சா இங்கிலீஷில் வேறு ஒரு மீனிங் அர்த்தம் ஓகேங்களா. அதனால் புள்ளி வச்சா இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி இன்ட்டு போட்டால் புள்ளின்னு அர்த்தம். இப்போ கொஷின் மார்க் நம்ம எப்படி போடுவோம், நார்மலாக இப்படி போடுவோமா, புள்ளிக்கு போய் இப்படி போட்டால் கொஷின் மார்க்னு அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்னால் இப்படி போடுவோம், ஆச்சரியக்குறி. புள்ளிக்கு பதிலாக இந்த மாதிரி போடுவோம் நம்ம. ஏன்னா நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இது ஒரு கிராமலாக வரும். ஸோ கிராமலாங்க அடுத்து நடத்துகிறவங்களுக்கு நான் இது ஒரு கிராமலாக வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அப்படி போடக்கூடாது. புள்ளி வந்தால் இந்த மாதிரி இன்ட்டு போடணும். ஏன் இந்த மாதிரி போடணுங்கிறத இதுக்கப்புறம் வர கான்செப்ட் கிராமலாக் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த கான்செப்ட் கிராமலாக்ஸ். இங்கிலீஷை பொறுத்தவரை ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட்னா கிராமலாக் மட்டும்தான். நீங்கள் தமிழில் வந்து உங்களுக்கு சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள்லாம் வரும், சுருக்கங்கள், தனிக்குறி சொற்கள்லாம் வரும் ஓகே. அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடில் வரும், ஆனால் மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு புதுவோடு தான் வரும் உங்களுக்கு. ஆனால் இங்கிலீஷை பொறுத்தளவு கிராமலாக்ஸ் தான் 100க்கு 70% வரும் உங்களுக்கு ஓகேங்களா. நீங்கள் கம்பல்சரி கிராமலாகை ஃபுல் தரவு இருக்கணும் நீங்கள் ஓகேங்களா. கிராமலாக் தான் இங்கிலீஷை பொறுத்தவரை மெயினே உங்களுக்கு. ஸ்ட்ரோக்கெல்லாம் அப்புறம் தான். ஃபஸ்ட் நேம் கிராமலாக ஃபுல் தரவாக இருக்கும், நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் ஓகேங்களா. ஏன் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்கிறேன்னா நீங்கள் இங்கிலீஷில் வேர்ட்ஸ் சரியாக எழுதாட்டி கூட நீங்கள் கிராமலாக் சரின்னா பாஸ் பண்ணிடலாம். அதாவது ஒன்றுமே எழுதாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் கிராமலாக் எழுதி விட்டு வரணும் ஓகேங்களா. பெரிய வேர்டு தெரிலன்னா நீங்கள் கிராமலாக் வந்துச்சுன்னா சின்ன வேர்டு எழுதி விட்டுறலாம் நீங்கள் ஓகேங்களா. கிராமலாக் நீங்கள் விடவே கூடாது ஓகேங்களா. இப்போ கிராமலாக் பார்க்கலாம் நாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கிராமலாக் பாருங்கள், ஏஎன்.
ஏ வந்தாலும் ஒரே ஸ்ட்ரோக்கு தான், ஏன் வந்தாலும் ஒரே ஸ்ட்ரோக்கு தான். ஃபஸ்ட் பிளேஸில் லைட்டாக புள்ளி வச்சிங்கன்னா ஏ இல்லை ஏன்னு அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி புள்ளி வச்சிங்கன்னா ஏ இல்லை ஏன்னு அர்த்தம், ஓகேங்களா. உங்களுக்கு குழப்பம் வரும், ஏ ஏன் ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா ஏன்னு வந்தால் இங்கிலீஷில் ஏனே போட்டுக்கோங்க, ஏன்னா மட்டும் புள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய தனிப்பட்ட ஷார்ட்கட்டு, இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது எனக்கு நான் வந்து புரியிருக்கா வச்சுக்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுறனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட் பிளேஸில் நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா ஏ இல்லைன்னா ஏன் ரெண்டில் ஒரு மீனிங் வரும். அதுவே நீங்கள் செகண்ட் பிளேஸ் கோட்டு மேலே புள்ளி வச்சிங்கன்னா தீன்னு அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ கோட்டு மேலே புள்ளி வச்சிங்கன்னா தீன்னு அர்த்தம் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் ஆல், ALL ஆல் அப்படின்னா பி ஸ்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா பி ஸ்ட்ரோக்கு அது சின்னதாக ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக போட்டிங்கன்னா ஆல்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்படி போட்டால் ஆல்னு அர்த்தம், ஓகேங்களா. ஆல் ஆல் ஆல். அதுவே நீங்கள் செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா டார்க்காக TWO இல்லாட்டி TOO டூன்னு அர்த்தம் உங்களுக்கு. இங்கே ரெண்டுக்குமே ஒரே வேர்டு தான். அடுத்து ஆஃப், ஆஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல் போட்டிங்க தெரியுமா, அதுவே லைட்டாக ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஆஃப்னு அர்த்தம் உங்களுக்கு. ஆஃப் 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 ஆஃப். செகண்ட் பிளேஸில் போயிட்டுனா TO டூன்னு அர்த்தம். TOO டார்க் எழுதணும், TOனா லைட் எழுதணும் நீங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி ஆன், ஆன் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் டி ஸ்ட்ரோக்கை லைட்டாக போட்டிங்கன்னா ஆன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதுவே நீங்கள் செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஆட்டு ஆட்டு, இது மோஸ்ட்லி கேட்க மாட்டேன், ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படின்னா ஜே ஸ்ட்ரோக்கு தெரியுமா, ஜே ஸ்ட்ரோக்கு அது சின்னதாக ஃபஸ்ட் பிளேஸில் டார்க் எழுதினீங்கன்னா ஆட்டு ஆட்டு. இந்த மூணுக்குமே ஒரே ஸ்ட்ரோக்கு தான் உங்களுக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி ஹூ, ஹூ இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரோக்கு. செகண்ட் பிளேஸில் டார்க் எழுதினீங்கன்னா ஹூன்னு அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா. ஹூ, சாரி இங்கே எனக்கு தெரில, சாரி ஹூனா டார்க் எழுதணும் நீங்கள், ஹூ. செகண்ட் பிளேஸில் டார்க் எழுதணும், ஹூ. அடுத்து பாருங்கள் அண்டு. ஸோ அண்டு அப்படின்னா ரே ஸ்ட்ரோக் நீங்கள் போடுவீங்க தெரியுமா 45 டிகிரியில், அந்த மாதிரி லைட்டாக சின்னதாக எழுதணும். இப்படி போட்டால் அண்டுன்னு அர்த்தம், அப்வேர்டு எழுதணும் நீங்கள். அதுவே செகண்ட் பிளேஸில் அப்வேர்டாக போட்டிங்கன்னா ஷுட்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா. இதுதான் கிராமர், ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் மக்கப் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட் நடத்தின பார்த்தீங்களா, இதுலேருந்து என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்கோ எல்லாமே நீங்கள் உடனே வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்ட்ரோக்குமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செப்பரேட்டாக 3 லைன் எழுதினால ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கிராமலாக்ஸை ஒவ்வொரு கிராமலையும் கம்பல்சரி 5 லைன்ஸ் எழுதணும் நீங்கள், ஓகேங்களா. அப்படின்னா தான் உங்களுக்கு கிராமலாக் மனப்பாடமாகும். நீங்கள் கண்ணால் பார்த்து உங்களால் கிராமலாக்ஸை மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்கள் கைப்பட எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு கிராமலாக்ஸ் மக்கப் ஆகும், கிராமலாக்ஸ் மக்கப் ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மக்கப் ஆகுமே தவிர நீங்கள் மனப்பாடம் பண்ணி நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் போடப்போகிற ஒவ்வொரு சாப்டர்லேயுமே கிராமலாக்ஸ் கம்பல்சரி வரப்போகுது. ஸோ எழுதினா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதோடு நமக்கு 3rd சாப்டர் இன்டர்வீனிங் வவல் அண்டு பொசிஷன் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாப்டரில் டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸு ஃபீஸு டைமிங்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது நம்ம கிளாஸில் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. போன எக்ஸாம் 24 February 24 ரிசல்ட் வந்திருக்கு, டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிடுறாங்க எல்லாருமே. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க ஆளுங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டவுட்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச், ஓகேங்களா. தேங்க்யூ ஆல்.